தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏய் வள்ளி ஏண்டி அங்க நடி பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கவ அவங்க வேற இந்த பக்கத்துல வந்துகிட்டு இருக்கேன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நாங்க இந்த மனுஷன் கிட்ட இது புள்ள வீட்டுல இல்லன்னு சொன்னோம் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவது அப்படியே அதை இதன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதா. என்ன திருட்டு மொழி முழிக்கிற என்ன ஏதோ திருட்டுத்தனம் எதுவும் பண்றியா? திருட்டுத்தனம் பண்றாங்க வேற வேலை இல்ல எனக்கு திருட்டுத்தனம் பண்றாங்க நம்மள திருட்டுத்தனம். அப்புறம் அங்க என்னடி நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல எலக்ஷன் டைம் வேற நீங்க வேற அங்கிட்டு இங்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பீங்களே என்ன வீட்டுல ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வேற என்னத்த போய் நான் போய் பாக்குறேன். ஆமாண்டி புருஷனையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு வேற வேலை பொழப்புன்றதே இருக்காது. சரி காலையில டிப்பு டாப்பா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போனீங்களே எங்க சட்டையை காணா? அட நீ வேறடி வெயிலான வெயில் தாங்க முடியல கழட்டி வச்சிருந்தேன் எவனாக்க தூக்கிட்டு போயிட்டாட்டே. தூக்கிட்டு உங்களுக்கு மட்டும் தாங்க பாவம் ஏன் உடம்புல கிடந்து ஆவாதா? அப்படி இல்லைன்னா கழட்டி வீட்டுல வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. ஒவ்வொன்னும் வாங்கி 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 எங்கிட்டு தான் தொலைக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. 500 ரூபாய்க்கு நேற்று போய் வெள்ளை சட்டை வாங்கிட்டு வந்தீங்க போச்சா அவ்வளவுதானே? ஏண்டி 500 ரூபா போனதை பத்தி பேசுற ஆனா இன்னைக்கு எனக்கு எம்பிட்டு பணம் வந்திருக்கு தெரியுமா? 2000 ரூபா கொடுத்துருக்காடி. 2000 ரூபா. 2000 ரூபாயா? அப்படின்னா அதை கொடுங்க வீட்டு செலவு வச்சுக்கலாம். அடியே 2000க்கு குவாட்டரா கொடுத்துருக்காடி. சரியான குடிகாரவன். இவங்கிட்ட போய் பேசினா எனக்கு மண்டை வலியே வந்துடும். அம்மா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டே வந்தம்மா. ரெட்ட மனசா இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு இருந்தேன். அப்போ கோயில் வாசலில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க குறி சொல்கிறதுக்கு. அவங்க இருந்துட்டு கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, ஏம்மா நீ போகிற இடத்துக்கு நீ நினச்ச மாதிரியே போ, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னாங்க. அதுவும் இல்லாமல் பிள்ளை வயசுக்கு வந்த நேரம் உனக்கு ஒரு மனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இந்நேரத்துக்கு வந்திருக்குமே, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்கள சொன்னாங்களா இல்லை உன் புருஷன் சொன்னா அப்படின்னு நாங்கள் கிளம்பணுன்றியா நீ? ஐயோ அம்மா உங்ககிட்ட எதுக்குமா நான் போய் சொல்ல போகிறேன்? உண்மையதாம்மா சொல்கிறேன். எப்படியா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உனக்கு சொல்லு கடன் ஆகிடும். அதுவும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுன்னு வந்துடும். நீ அங்கே போய் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்கம்மா. இப்படியே வாக்கு சொல்றவங்களாம் நீ கஷ்டம்னு சொல்லி உன் புருஷனோட நடுத்தருவில் நின்ன பத்தியா? அப்போ வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே. உன்னை கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு வேலை வெட்டியெல்லாம் பார்க்க வச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க போகிறேன் இவங்க சொல்கிறாங்க போகிறேன்ற. ஏன் அன்னைக்கு அவளுக்கு வந்து இப்படி சொல்லியிருந்து போயிருக்கலாம்ல? என்னம்மா இப்படி பேசுகிற? 1000 தான் இருந்தாலும் எனக்கு இந்த சொந்தமும் வேணும் அந்த சொந்தமும் வேணும்மா. நான் இப்போ கூட அவங்களோட போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட என் வீட்டுக்கார்ட்ட சொல்லலை. இப்படி வாக்கு சொன்னதை கேட்டோன்னே தான் 2 பேரும் சரி நம்ம அங்கிட்டு தூரத்தில் போய் இருப்போம், எல்லா பக்கமும் இருந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்கிறாருமா. சரிடி அம்மா, நீங்கள்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுறா ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுறான்னு பாடா பட்டுக்கிட்டு திரியிறேன். ஆனால் நீ எல்லாம் தெளிவாக தாண்டி அம்மா இருக்க, தெளிவாக இருக்க. ரொம்ப சந்தோஷம். இப்படியே இரு காலத்துக்கும். என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? காலத்துக்கு அந்த குடும்பத்துக்கே உழைச்சி கொட்டணும்ட்டு உன் தலையில் எழுதி இருக்குதா? இப்படிதான் அந்த குடும்பத்தில் அவளுகளுக்கு இப்போ உழைச்சி கொட்டி மாடா ஓடா தேஞ்ச அப்பயே தலையால் அடிச்சுக்கிட்டேன். உன் நாத்தனாரை பார்க்காத உன் மாமியாரை பார்க்காத உன் புருஷனுக்கு மட்டும் பாரு, இல்லைன்னா தனி கொடுத்தனம் போகணும். ஐயோ தனி கொடுத்தனாலாம் போக மாட்டேன், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் புருஷன் தான் முக்கியம், தனி கொடுத்தனத்துக்கெல்லாம் மனுஷன் போவானே அப்படி இப்படின்னு. இன்னைக்கு என் பேச்சை கேட்டு தனி கொடுத்தனம் போயிருந்தீங்கன்னா போட்ட நகை மிச்சமாக இருக்கும், பாத்திரம் மட்டும் மிச்சமாக இருக்கும். இப்படி ஒன்றும் இல்லாமல் நடுத்தரவில் வந்து நின்றுப்பியா நீ? ஏம்மா நீயே இப்படி பேசினா எப்படிம்மா? நான் பேசாம வேற எப்படி பேசுவா? வேற எவ பேசுவா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. போட்ட நகையெல்லாம் போச்சேன்னு கட்டின புருஷன் கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு கேட்டா போதும் கழட்டி நீட்டுனேன். இப்ப வாங்க முடியுமா ஒவ்வொன்னையும்? ஒரு பவுன் சாதாரண விலையா 1.5 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. வாங்க முடியுமா நீ சொல்லுடியே? ஏம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? கொஞ்சமாவது பார்த்து பேசுமா. நீ உன் புருஷன் பேச்சதான் கேட்ப, நீ போன்னா போ, ஆனா எங்களை மறந்துடு சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி பண்ற? நீயே என்ன
என்னை புரிஞ்சுக்கலன்னா எப்படி? ஏற்கனவே அவங்களோட இருந்து சண்டை வந்து குடும்பமே பிரிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த சொந்தத்தையும் நான் இழக்க விரும்பலம்மா. அதுக்கு தான் கண்காணாத இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு தோணுச்சு. நான் என்ன பெத்தவனா 100 தடவை தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னாலும் நீ முடிவு தான் தலையேன்னு இருப்ப. நான் உங்ககிட்டலாம் எதுவும் பேசுறதுக்கு இல்லைம்மா. நீ போறேன்னா போ. இனிமேல் தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. எனக்கு ஒத்த பிள்ளை நினச்சி இருந்துக்கிறேன். எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். அம்மா போனா போ, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு சாமி. உனக்கு பார்த்த வரைக்கும் போதும். அவங்கவுங்க எண்ணம் போல தான் வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இப்படித்தான் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தெரியும் போல இருக்குது. உனக்கு கஷ்டம்னா இங்கே வந்து காலை பிடிப்ப. எனக்கு இப்படி அப்படின்னு உனக்கு கஷ்டம் முடிஞ்சு இப்போ ஒன்று வந்தோடனே விட்டுட்டு போற. போமா போ. அம்மா நீ என்ன அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியாம்மா? இங்கே பாரு, உங்ககிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு இல்லை. உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நீ கிளம்பு. உனக்கு காரியம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு கிளம்பு. தேவையே இல்லை எனக்கு எதுவும். கிளம்பு. ஏண்டா உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன அடிச்சிருப்ப உன்னைய. ஐயோ எதுக்குதான் இவன் இப்படி பண்றானே தெரியலையே. இதெல்லாம் யாரோ எவனோ இவன் இருக்கிற தைரியத்துல நீ என்னையவே திமிரா பேசுறியா? உன்னைய இப்படி தைரியம் இருந்தா லேடிஸ் மேல கை வைப்பான் இவன. பொறுக்கி பயல எம்பிட்டு திமிரு இருந்துச்சுன்னா நீ இந்த அளவுக்கு பண்ணுவ? ஏய் கைய விடுறான், கைய விடுறான். இல்லன்னு வையி, நீ இன்னைக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏண்டா உனக்கு பொண்ணுங்கன்னா என்ன கிள்ளு கீரையா? கை ஓங்கிக்கிட்டு வாரா, அடிச்சேன்னு வையே அம்புட்டு தான் சாணி அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். முளைச்சு 3 இலை விடல ராஸ்கல். திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? போலீஸ்க்கு போன் பண்ணேன்னு வையே அவனை உள்ள வச்சு உன்னை லாடம் கட்டி போடுவாங்க. முதல்ல அதை பண்ணுங்கப்பா. இவனை முதல்ல பிடிச்சி ஜெயில போடுங்க. ஒரு பிள்ளைய போட்டுக்கிட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். காதலிச்சா இப்ப வேணான்னு குடும்பம் முக்கியம்ட்டு இருக்கா. ஆனா இப்படி டார்ச்சர் பண்றான். ஏண்டா ஒவ்வொரு பொண்ணும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போக வேண்டியதானடா. அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா மனுஷனுங்களாடா? ஏய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் இவளுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? பொய் சொல்லாதடா ராஸ்கல். எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஏய் காவியா, எவனோ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத. எவனோ முன்னாடியில இல்லடா, எவனோ ஒருத்தருக்கு இருக்கிற இது கூட உனக்கு இல்லையேடா. சீ, இவ்வளவு கேவலமானவனா நீயே? இது அந்த பொண்ணு தானே? நான் கூட வேற யாரோன்னு இல்லை நினைச்சேன். ஏய் காவியா, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தான் புருஷன், மறந்துடாத. ஏய் அரைஞ்சவனு வையே அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். கவியா நீ இந்த பக்கம் வா. விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா இங்க பாரு, இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த உன்னை தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். இப்பயே எங்க அப்பாவுக்கு போன் பண்ணேன்னு வையே, உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாரு. என்னைய உரிச்சு உங்க அப்பா உப்பு கண்டம் போடுறானா இல்ல அவனை ஒரு வழி ஆக்குறேன் நானு. நீயும் பாரு. தம்பி இவன் திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்கப்பா. இவனால இந்த பிள்ளைக்கு பெரும் டார்ச்சரு. ஏய் கிளவி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு ஆப்பு என் கையில தாண்டி. ஏய் காவியா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு என் கையில தாண்டி. அப்பா பொறுக்கி பையன் எப்படி எட்டி உதச்சிட்டு போறான் பாருங்க. தம்பி பார்த்து எந்திரிங்கப்பா, பார்த்து எந்திரிங்க. இருக்கட்டுங்க, நானே எந்திரிச்சுக்கிறேன். பார்த்து எந்திரிங்க. யாருங்க இது? யாரு இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவன் வேற யாரும் இல்லப்பா. ஒரு காலத்துல இவ வீட்டுக்கு தெரியாம இந்த பையனை தான் விரும்பிக்கிட்டு இருந்தா. இந்த பையன் பொறுக்கி பையன் சொல்ற பேச்ச கேட்காத அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல அத்தனை தடவை சொன்னாங்க. இவ கேட்கவே இல்லை. அவங்களை ஏமாத்திக்கிட்டு இவனோட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா. இப்ப இவனோட சுயரூபம் தெரிஞ்சு இப்ப இவன் விரட்டி விரட்டி இவளை பாடா படுத்தி எடுக்கிறான். அதான் என்ன பண்றதுனே தெரியல. வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இவளை வீட்டுக்குள்ளே அவங்க அப்பன் பூட்டியே வச்சு கிடந்தாரு. சரி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வந்தேன். இந்த நேரத்துல கூட வீட்டுக்குள்ள எப்படின்னு. அந்த நேரம் இந்த பையன் எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியல. வந்தோடனே இந்த பிள்ளை கையை பிடிச்சி இழுத்து ஒரே பிரச்சனை, ஒரே ராவடி. என்னால முடியலப்பா. யாரையும் கூப்பிட்டு ஒருத்தர் வரல. நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா? ஓ, இதனாலதான் அன்னைக்கு போட்டோ ஸ்டுடியோக்கு வெளியே அவங்க அப்பா விரட்டினாரோ? ஆமாங்க, அவனால பெரும் ரோதனையா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க போனாலும் திரும்பி திரும்பி வாரான். ரொம்ப டார்ச்சர் பண்றான். இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதானே? அட
அட நீங்க வேறப்பா அதை தான் பண்ணணும்னு இருக்கிறோம். ஏன்னா அவன் டார்ச்சர் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போதான் அவங்க அப்பா தவறினாரு. அவங்க அம்மா ஒத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறா. சரி இந்த பையனையும் தூக்கி உள்ள வச்சாச்சுன்னா அப்புறம் அவளும் ரொம்ப கஷ்டப்படுவாளே. அவங்களும் பாவமுனியை பார்த்து விட்டுக்கிட்டு இருந்தா இவன் பெரும் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு திரியிறான். இனி அடுத்து அதைத்தான் பண்ணணுங்கய்யா. ஷோ ஆண்டவனே. சரி நீங்க வாங்க, உங்களை நான் வீட்டில் விட்டுறேன். வேண்டாம்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்க போய்க்கிறோம். இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு போற நேரத்துல எந்த சந்திலியோ பொந்திலியோ இருந்து இவன் வந்து மறுபடியும் உங்களை டார்ச்சர் பண்ணா என்ன பண்றது? நான் பத்திரமா உங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் விட்டுறேன். நீங்க பாட்டுக்கு போய்க்கோங்க, சரிங்களா? வாங்க, நான் வரேன் உங்களுக்கு துணைக்கு. இல்லப்பா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்குது? ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது சுத்தி இருக்க மூணாவது மனுஷங்க மாதிரி கூட வந்து ஹெல்ப் பண்றது தானே மனுஷத்தனம். வாங்க. பயலுகள்ல அப்படியும் இருக்காங்க, பயலுகள்ல இப்படியும் இருக்காங்க. இந்த காலத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தலைவரே, இந்த தடவை நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பாருங்க. சரியான கூட்டம் நம்ம பூத்துல எல்லாம். அவன் பக்கத்துல ஓட்டிக்கிட்டு கிடந்தானுங்க. அதுலயும் அவன் பொண்டாட்டியே அவன் மட்டும்தான். அதுலயும் இந்த ரகு பையெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, நம்ம பக்கமெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு பாத்திரம் கொடுத்ததுக்கு எம்பிட்டு சண்டைக்கு வந்தான் அவங்க கிட்ட. இன்னைக்கு நம்ம இடத்த விட்டு நவரவே இல்லையே. அதுவும் இல்லாம கோழி பிரியாணி போட்டுருனோனையும் அந்த இடத்த விட்டு நவரல. போற வரவெல்லாம் ஏன் வாயா வாயா வாயான்னு கூப்பிட்டுக்கிட்டு பெரும் இது பண்ணிட்டான். அப்படியாப்பட்ட ஆளுகளாச்சே. இந்த ஊர்க்காரவளுக்கு நம்மளை பத்தி தெரியாதா? கண்டிப்பா இந்த தடவையும் ஐயா தான். நீங்க அதுல தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா வந்தவங்கள்ட்ட நான் பாதி பேத்துட்டு கேட்டேன், நான் ஐயாவுக்கு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த தடவை சொக்கு டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டம்தான். டெபாசிட்டா? அட நீங்க வேற, ஒரு ஓட்டு 2 ஓட்டு உழுகுதான்னு பாருங்க. ஒழுங்கா கம்முன்னு நம்ம கூட இருந்திருந்தா அதாவது ஹோட்டல் கோழி பிரியாணி கிடைச்சிருக்கும். வாய முடிக்கிட்டு தின்னுட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டுப்புட்டு நான் கூட 2 பேரும் அங்க ஒத்தையில இருந்தாங்க. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. 2 பேத்துக்குமே மூஞ்சி வாட்டமா இருந்துச்சு. நான் கூட 2 பிரியாணி எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இதாங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. எங்க சோறுங்க இது கிடைக்கிறதுக்காக தான் நம்ம மும்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குது இந்த தடவை சாப்பாடெல்லாம், வாங்கிக்கங்கன்னதுக்கு எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும், அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? நம்ம ஜெயிக்கிறது உறுதி. அதனாலதான் 2 பேரும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் என் பொண்ணு வந்த நேரம் ராஜயோகம். என் புள்ள ராசிக்காரி. அவ எந்த பூமியில காலடி எடுத்து வச்சாலும் மண்ணு பொண்ணாகும், பொண்ணு பெருமாளாகும். இப்ப உங்ககிட்ட கேட்டாங்களா யாராவது? இல்லைங்க சம்பந்தி, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் சரியா? இங்க பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய பருப்பு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இல்லைங்க, என் பொண்ணு வந்த யோகம் நம்ம சம்மந்தி பெரிய லெவலுக்கு போயிடுவாரு, அதுக்குத்தான் சொன்னேன். வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க சரியா? இங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட அங்க போய் பாத்திரமெல்லாம் கழுவாம கிடக்குது, அங்க பிரியாணி ஆக்கின சட்டியெல்லாம் அதை போய் 2 பேரும் தேய்ச்சி கழுவுங்க. ஒரு வேலை சேர்த்துக்கிட்டு புள்ள அப்பத்தான் என் புள்ள வந்த ரோகம் புள்ள வந்த யோகம்னு. ஜெயிக்காம இருந்துச்சு, புள்ள வந்த யோகம் என்ன ஆகுன்னு தெரியும். அம்மா, நீ வாயை வச்சுட்டே கம்முனே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒன்று சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டே தான் இருப்பியா? அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. எப்போ பார்த்தாலும் நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தணுன்றதுல தான் அவளுக்கு ஆனந்தம்னு. அதை விட்டு சும்மா அவகிட்ட போய் ஏன் வந்த நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், அவளுக்கு பாம்பு காதடி. இவளைன்னு பேசிக்கிட்டு இருக்காத. காதல இது விழுந்துச்சு, இழுத்து போட்டு சாத்தி போடுவா. கம்முன்னு இரு. ஏன் அவளுக்கு மட்டும்தான் கை இருக்கா? ஏன் நமக்கெல்லாம் கை இல்லையா? இழுத்து அப்பட்டும், அதுக்கப்புறம் தெரியும் இந்த உமா யாருன்னு. பொறுத்து போனதெல்லாம் போதுமா? எப்படியா இருந்தாலும் இந்த ஆளு தான் ஜெயிப்பாரு. ஜெயிச்சோன்னு இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறேன் பாரு. அப்புறம் படைச்சுக்குவோம், இப்ப கம்முன்னு இரு. இந்த முத்துசாமி ஏதோ தோப்புன்னு விற்கிறாராமே. ஆமாங்க, அவர் கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி யாருக்கிட்டையும் கொடுக்கானான்னு சொல்லுங்க, 2 மாசத்துல நானே வாங்கிக்கிறேன். என்னடா இது? அன்னைக்கு அவங்க பையனுக்கு அம்புட்டு செலவு பண்ணி கல்யாணம் பிரம்மாண்டமா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் பாத்திரம் கொடுத்தாரு. இப்போ இடம் வாங்குறேன்றாரு. அன்னைக்கு என்னமோ வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு ஓட்டு 2000 ரூபாய் கொடுக்குறாரு. காசு ஊருப்பட்ட பணம் இருக்குமோ? ஒருவேளை ஊருக்காரவங்கள சொல்ற மாதிரி ஊரார் பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு தான் இம்புட்டு வேலையும் பார்க்குறாரோ?
தலைவரே கொஞ்ச நாள் பொறுங்க, உடனே வாங்குனீங்கன்னா கண்ணு பட்டு போயிரும்ல. இல்லங்க, கிடைக்கும் போதே வாங்கி போட்டுறணும், பின்னாடி இதெல்லாம் கிடைக்காது. விக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் இப்போதைக்கு வாங்க முடியுமா? வாங்கி போட்டுட்டா நல்லதுதான். யார்கிட்டயும் கொடுத்துறானு சொல்லுங்க, அட்வான்ஸ் கூட நாங்க ஏதாவது புரட்டி என்ன பார்த்து கொடுத்துட்றோம். சரிங்க சரிங்க, சொல்லிடுறேன். அம்மா என்னடி என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு வர? அது சரி, நீ வீட்டுல தானே இருக்கேன்னு உங்க ஆத்தா, நீ எங்க போயிட்டு வர? ஐயோ, இந்த மனுஷனை பார்க்கவே இல்லையே நானு. அப்பா அது வந்து வந்து போயெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கிட்டு போயிட்டு வர? நான் இன்ன வரைக்கும் வீட்டுல தான் இருந்தேன். நீ எங்க போன எங்க வந்தோன்னு நான் பார்க்கல. எங்க போன இன்ன வரைக்கும்? அது ஒண்ணும் இல்லைங்க. நான் தான் இந்த ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன். ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனியா? என்ன ஜாமான்? தம்பி, அவன் ஒரு குடியார பையன்பா. அவன் கோவத்துல எதுவும் பேசி போடுவான். சரிங்களா, நீங்க கிளம்புங்க. அதுவும் இல்லாம இப்படி அவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனையா போயிடும். இங்க நீங்க முதல்ல கிளம்புங்கப்பா. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அவனை பத்தி சொன்னா தானே நல்லது. பெத்தவங்கிட்ட சொல்லாம மறைக்கிறது, பின்னாடி ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதுவும் இல்லாம பொம்பளை பிள்ளை விஷயம், என்னைக்குமே வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஐயோ, எனக்கு அது புரியுதுப்பா. இருந்தாலும் அவன் ஒரு முரட்டு பையன்யா. அவன்கிட்ட போயிட்டு நம்ம விலாவரியெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னோன்னு வைங்க, அவன் 1008 பேசுவான். அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியாதியா. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. நான் அவங்க அம்மா கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லிடுறேன். சரிங்க, பொண்ணு விஷயம் பார்த்துக்கோங்க. எங்க போனேன்னு கேட்டேன். ஆளு கொஞ்சம் தலை மறைய கூடாது, உடனே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எல்லா வேலையும் காட்டுறீங்க. ரகு, இப்ப எதுக்கு நீ வாயை விட்டுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறவன்? இப்ப புள்ள யாரோட போனுச்சு? என் கூட தானே வந்துச்சு. என்னவா எங்கிட்ட போய் ஊரை சுத்திட்டு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவன்? ஏக்கா, உன் கூட வந்துச்சுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். இவ கூட போயிருந்தா கூட நான் ஏதோ பேசியிருப்பேன். ஏதோ நீங்க சொல்றீங்கன்னா அமைதியா இருக்கேன். வீட்டுக்குள்ள போ. சரிங்கப்பா. உன்னை பிடிச்ச 4 சாத்து சாத்துனா சரிப்பட்டு வரும். வீட்டுல புள்ள இல்ல, ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்னா புள்ள உள்ள தூங்குறான்ற. முதல்ல மாதிரி ஒரு இழுப்பு இழுத்தாதான் சரிப்பட்டு வரும். ரகு, நீ முதல்ல கிளம்பியா? கிளம்பு. ஐயோ அக்கா, இன்ன வரைக்கும் அடி வயித்துல புளி கரைச்சு போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்குது. உனக்கு நிம்மதியா இருக்கு, எனக்கு அங்க நிம்மதி இழந்து நான் வந்து நிக்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? நாங்கள் 2 பேரும் ஓட்டு போட்டுட்டு வர்றதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தோம். சரி, அங்கிட்டு சீக்கிரம் வந்துடுவோன்னு பார்த்தா இந்த ராசு பையன் வந்துட்டான். வந்து என் பொண்டாட்டியை விட்றி என்கிட்ட ஒரே சண்டை. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நான் பிள்ளைய பக்கம் நெருங்க விடலை, பிள்ளைய இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த தம்பி தான் அடிக்க வந்து அப்புறம் அவனை அடித்து போட்டுவிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தார். போலீஸுன்னு சொன்னோன்னே ஓடிட்டான். அவனை வச்சுக்கிட்டுலாம் இனி ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைய இந்த ஊரில் வச்சிருக்கிறது உனக்கு ஆபத்து தான். எப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, பிள்ளைய இந்த ஊரில் வச்சிருக்க உனக்கு ஆபத்து தான். நீ ஏன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிக்காத. பிள்ளைய கரை சேர்க்கிற வழியை பார்க்கணும். ரகு சொல்கிற மாதிரியே அவளை கட்டி கொடுத்து தான் ஆகணும். கட்டி கொடுக்குற இடத்துலையும் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லணும். இல்லைன்னு வையே, பிள்ளையே வாழ விட மாட்டான். ஐயோ, என்னக்கா நீங்க எப்படி பயமுறுத்துறீங்க? ஏன்னா நான் கண்ணாலே கண்டுபிட்டு வந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஐயோ அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? பயப்படாதடி, நாங்களே நான் அப்படியே உன்னைய விட்டுற போகிறோம். அப்படிலாம் விட மாட்டோம். முதல்ல பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஒரு திடீர்னு பார்த்து ஏதோ கட்டி வைக்கிற வழியை பார்ப்போம். அதுவும் இந்த ஊர்லேயே விடக்கூடாது, வெளியூராக பார்த்து தான் கட்டி கொடுக்கணும். இந்த ஊரில் மட்டும் பார்த்து வச்சோம், அந்த பையன் வாழ விட மாட்டான்டி, வாழ விட மாட்டான். எப்படா இவ கையில் கிடைப்பா அப்படின்னு கண்குத்தி பாம்பா அலையிறான். ஐயோ அக்கா, என் பிள்ளை என்னக்கா பண்ணுவா? பார்த்துக்கலாம், நம்மளாம் என்ன அப்படியே விட்டுருவோம். முதல்ல இதை பற்றி சரோசா கிட்ட சொல்லுவோம். இல்லையா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறது தான் நல்லது. நம்ம மூஞ்சி முகரக்கெல்லாம் பார்த்தேன்னு வையி, நம்ம பிள்ளை வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். சரிக்கா. எப்படியோ உமாலாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இந்த நகையை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம். அப்போதான் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த டவுட்டும் வராது. யாரும் இல்லை, போய் வச்சிருவோம். என்னங்க, என்ன பேய பத்த மாதிரி அலண்டு போய் நிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, இன்னைக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தது. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசதியாக டயர்டாக இருக்குது. அதான் சத்த நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி, படு 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 படு. என்ன ஆச்சு?
என்னங்க முகமெல்லாம் வாட்டமா கிடக்கு? எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லையே. ஏன்? என்ன இதே துடிப்பெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு இவ்வளோ வேகமா துடிக்குது? தப்பு பண்ணாதானே இப்படி துடிக்கும்? அப்புறம் இல்லாம எப்படிங்க எப்படி துடிக்குது உங்களுக்கு? ஆமா, நான் தப்பு பண்றேன். எனக்கு ஒரு வேலை குழப்பில்ல பாரு. நானே எலெக்ஷன் டியூட்டினால அங்க இங்கே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தது. அதுவும் இல்லாம அப்பா வேற ஜெயிப்பாரா என்னன்னு ஒரு பதட்டம். அதனால அப்படி இருக்கு. ஏங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்கங்க. மாமா கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுவும் இல்லாம என் ராசிக்கு மறுபடியும் மாமா ஜெயிப்பாருன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. நம்ம குழந்தை வர நேரம் பாருங்க, நம்ம லட்சாதிபதியிலேருந்து கோடிக்கு போறோம். சரி சரி, கோடியோ தெருக்கோடியோ நவரு. நான் வெளியே போய் என்ன பண்றாங்க இது பண்றாங்கன்னு போய் பாக்குறேன். என்னங்க உங்ககிட்ட அன்பா பேசலான்னு பார்த்தா இப்படி ஓட்டமா ஓடணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நிலைமையை புரிஞ்சுக்குமா? நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும். தினமும் நீங்கள் வேலை வேலைன்னு ஓடுறீங்க. எலெக்ஷன் டைம்னால இன்னும் வேலை ப்ரெஷரு. என் கூட நின்று பேசக்கூட உங்களுக்கு நேரம் இல்லை. இருங்கங்க. ஐயோ, இவ வேற